வார ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஐஓசி டேங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தா அதை அடிச்சிட்டாலே நமக்கு வந்து அடுத்து வந்து ஃபியூல் கிடைக்காது. எங்கேயும் நம்ம ஏர் அட்டாக் பண்ணோம்னாலும் சரி, டேங்க் மூவ் எல்லாத்துக்குமே ஃபியூல் தேவை. அப்போ ஃபியூல் இருக்கிற இடத்தவா பார்த்து அட்டாக் பண்ணிட்டான்னா நமக்கு அந்த பெட்ரோல், அந்த க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல, அதை எரிச்சிட்டாங்க, அதை அட்டாக் பண்ணால் தீப்பிடிச்சி எரிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக போயிடும். அது இல்லைன்னா அடுத்து வந்து நம்மகிட்ட எவ்வளோ தான் பீரங்கி இருந்தாலும், டேங்க் இருந்தாலும், ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் ஃபியூல் இல்லாமல் நம்ம வந்து அதில் வந்து போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால சென்னையில் வந்து மெயினான ஒரு சில இன்ஸ்டாலேஷன்லாம் இருக்குது. டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. அதனால் வந்து எங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடவை வந்து 71 வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு 5-6 ஸ்டேட்டுக்கு தான் அந்த அலர்ட்னஸ் கொடுத்தாங்க. ஜேஎன்கே, பஞ்சாப், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி அந்த பார்டரில் இருக்க மாநிலங்களுக்கு தான். இந்த தடவை வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுனால, இப்போ ஏன்னா அவங்க தான் நாங்கள் மிசைல் அட்டாக் பண்ணுவோம், என்னென்ன அணுகுண்டு அட்டாக் பண்ணுவோம், என்னென்னமோ அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எதுலேயுமே நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. நம்ம சொல்கிற மாதிரி போர்னா அங்கே தானே ராஜஸ்தான் பார்டர்லையோ, ஜம்மு காஷ்மீர் பார்டர்லையோ, இல்லை பஞ்சாப் பார்டர்லையோ நடக்க போகுது, இங்கே சென்னையில் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இந்த தடவை வந்து இந்தியா நாடு தழுவிய ஒரு போர் பாதுகாப்பு ஒத்தி வந்து அறிவிச்சிருக்காங்க.